நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வரக்கூடிய புத்தாண்டு பலன்களை நாம பார்த்துட்டோம். 2024 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜனவரி மாதம் திங்கட்கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆவலாவே இருப்போம். கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தனுசு ராசியில 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசியில இருக்கிறாரு. சூரியன் செவ்வாயில சஞ்சரிக்கிறாரு. புதன் விருச்சிக ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. மகர ராசிக்கு 27ஆம் தேதிக்கு மேல வராரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள். உங்களுக்கு 2024 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம்னா உங்க ராசியிலேயே ராகு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்துல குரு, கலத்திரஸ்தானத்துல கேது, பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன், புதன், தொழில்ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்துல சனி அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. குரு பகவானை ராசிநாதனா கொண்ட மீனராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது கூடும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனைவரையும் அனுசரித்து செல்வது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவும். அடுத்தவர்களோட நலனுக்காகவும் நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். சொத்துக்களை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் கவனமா இருக்கணும். இடமாற்றம், ஊர் மாற்றம்லாம் சேரும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. இந்த மாதம் விவேகத்துடன் செயலாற்றிய வேண்டிய மாதமா இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதை விட அதிகமாவே செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தேவையில்லாம கோவப்படுவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தான் இருக்கும். உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவால வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் அப்படிங்கிறதே கிடைக்காது. தொழில் ரீதியா எடுக்கும் முயற்சிகளை கண்ணும் கருத்துமா செய்வதன் மூலம் நஷ்டத்திலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். சூரியன் உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டுல செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேல புதனும் இணைகிறாரு. அதனால படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவதால அதிகாரிகளால தொல்லைகள்லாம் வரலாம். பண வருமானம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்திற்கு வரப்போகும் புதனால உங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. தொழில் கல்வியில நல்ல மேன்மை கிடைக்கும். மாணவர்களுக்கெல்லாம் குரு 2ஆம் வீட்டுல பயணம் செய்யறதால பணம் வருமானம் சரளமா இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. விரைய சனியால திடீர் செலவுகள்லாம் வரும். உடல் உழைப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஜென்ம ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் தொடக்கத்துல வேலை சம்பந்தமா சில சவால்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் விவேகத்துடனும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் கூட இருப்பவர்களோட ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களோட ஆதரவு உண்டு. புதிய பொறுப்புகள்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அரசியல் கட்சி தொடர்பா சில பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய காதல் உறவு திருமண உறவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம்லாம் சற்று நிதானமா நடக்கும். நீங்க எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு கூடும். சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்கணும். அது தரமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை அதோட தரத்தை உறுதி செய்துக்கிட்டு அதன் பிறகு வாங்குங்க. இந்த மாதிரி பொருள்களை பாதுகாப்பா வைக்கிறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூடுதலா நீங்க நேரத்தை ஒதுக்கி பணியாற்ற வேண்டிய சூழல் வரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்து முடிங்க. அடுத்தவர்களிடத்துல ஒப்படைப்பதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். குடும்பத்துல இருப்பவர்களுடன் கோபப்படாம நிதானமா பேசி
பேசி அனுசரித்து போறது நல்லது. சகோதரர்கள் வகையில உதவிகள்லாம் கிடைக்கிறதுல தாமதம் வரும். உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியமும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்கணும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருந்து நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்றதால மன மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நிதானமா பேசி மற்றவர்களிடம் காரியங்களை சாதித்து கொள்ளுவீங்க. மீனராசிக்காரர்கள் எல்லாரும் கலைத்துறையினர்களாக எதிர்காலத்தை கருத்துல கொண்டு சில திட்டங்களை கலந்து ஆலோசிப்பீங்க. எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா காரியங்கள் வெற்றியில முடியும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவு ஏற்படலாம். வீட்டை விட்டு தொழில் நிமித்தமா வெளியில் தங்க நேரிடலாம். ஒரு சிலர்லாம் கடன் விவகாரங்கள்ல கவனத்தோடு இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுப்பதையோ நீங்கள் கடன் வாங்குவதையோ தவிர்த்துக்குங்க. தொழிலை விரிவுபடுத்தும் திட்டங்கள் எல்லாம் கால தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாம். அரசியல்வாதிகள்லாம் மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழல் வரும். உழைப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதற்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது சற்று குறைவாத்தான் உண்டு. நண்பர்களுடனெல்லாம் கருத்து வேறுபாடு வரலாம். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறது நல்லது. சொத்து விவகாரங்கள் எல்லாம் கவனத்தோடு இருக்கணும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால எதிர்பாராத செலவுகள்லாம் வரலாம். நீங்க ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு சில காரியம் வெற்றியில முடியும். மாணவர்களுக்கெல்லாம் கல்விக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் செய்வாங்க. உங்களுடைய கவனம் படிப்புல மட்டும் இருக்கணும். விளையாட்டுத்துறையில பங்கு பெறும் மாணவர்கள்லாம் போட்டியில கலந்துகிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். படிப்புல வரக்கூடிய சந்தேகங்களை ஆசிரியர்களிடத்துல கேட்டு தெரிந்துக்குங்க. மாணவர்களுக்கெல்லாம் தயக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. உணவு சார்ந்த விஷயத்திலையும் ஓய்வெடுப்பதிலையும் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். மாணவர்கள்லாம் பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் எதிலும் நிதானமா செயல்படுவது, மற்றவர்களை அனுசரித்து போறது நல்லது. குடும்பத்தில இருந்து பிரிந்து சென்றவர்கள்லாம் மீண்டும் குடும்பத்தோடு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். தற்காலிக பணியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிரந்தர பணி அப்படிங்கிற செய்தி கிடைக்கும். இந்த மாதத்துல வாழ்க்கை துணைக்காக அதிக செலவுகள்லாம் செய்வீங்க. கோபத்தை குறைச்சிட்டு இனிமையா பேசுவதன் மூலம் குடும்பத்துல மன அமைதி அப்படிங்கிறது இருக்கும். மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெளியூர் பயணங்கள்லாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். எந்த ஒரு காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடும் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு செய்யறது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும். மாணவர்கள்லாம் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதுல பதிய வச்சுக்குங்க. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் அதிகார தோரணையோடு காணப்படுவீங்க. நீங்க எதை பற்றியும் கவலைப்படாம இருக்கிறது நல்லது. மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உங்களுடைய புத்தி கூர்மையால அதிக காரியங்களை சாதித்து கொள்ளுவீங்க. நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்த்து செயல்படுவதில் வல்லவர். எதிர்பாராத சில திருப்பங்களால காரிய வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இல்லத்து பூஜை அறையில விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மன நிம்மதி அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுக்கு மகான்களோட தரிசனமும் வயதுல மூத்தவர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அவரால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டாம். ஆழ்ந்து ஆலோசித்து சிந்தித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும்.